இன்னைக்கு பேப்பரை பார்த்தா, நியூஸை பார்த்தா, இந்த பாலியல் தொல்லை, பலாத்காரம் இது அதிகமாகிட்டே இருக்கு. மற்றவையெல்லாம் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவ்வளோ உயர்ந்துட்டாங்க போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு? என்ன காரணம்? இப்போ கொஞ்சம் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒண்ணு பலாத்காரம் பண்ணிட்டாங்க, ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, நீதிமன்றம் சரியில்லை. ஒன்னே நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால், யாராவது 4 பேர் பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவங்களை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ், அவங்க தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம். ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறது அவங்க கையில இருக்கு. போலீஸ் காப்பாத்திக்க முடியாது, போலீஸ் செக்யூரிட்டி வந்து இருக்க முடியும். அப்ப இந்த சமூகத்தில் இவ்வளவு செய்திகள் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ, நீதிமன்றத்தை குறை சொல்லியோ, அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்ல. தவறு நடந்தா கண்டுபிடிக்க தானே போலீஸ், தண்டிக்கிறது தானே போலீஸ். தண்டிச்சுட்டா பாதிப்பு போயிருமா? அப்ப இந்த பெண்கள் முதல்ல நம்ம காப்பாத்திக்கணும். நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எந்த மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணும்? எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்? பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுதான் ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், பார்க்கணும் கண்ணு தான் பார்க்கணும், தப்பா பார்க்குறான், இதெல்லாம் தப்ப கட்டுது. என்ன போய் இந்த கதையில அதான் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜு சார். நான் ட்ரைலர் பார்க்க உணர்றது அதான். ஏன்னா ஒரு சாங் எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சி தான் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க மட்டும்தான் ஹோம்லியா இருக்கு. சில இடங்களில் சிலதுக்கு டேஸ்ட் ஹோம்லி ஆயிரும், ஹோம்லியை பிடிக்கும். என்ன இருந்தாலும் அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு. ஒரு விஷயம் இப்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க. சினிமா நம்ம இந்த உலகத்திலே நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா. சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது. இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறது இல்லை, அரசியல்வாதி யாரும் பேசுறது இல்லை. இந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா எப்படி இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினால சமூக அந்த சீரழின்னு எத்தனை படம் சொல்றோம்? சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமா இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா.